நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சோளிங்கர் நகர் அருகில் அமைந்துள்ள சுடுகாட்டு மலையில் பராந்தக சோழர் காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு குகை பார்வையிட்டார். இந்த கல்வெட்டு குகையினை நகராட்சி நிர்வாகமும் வருவாய்த்துறையும் இணைந்து பாதுகாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் கொடைக்கல் பஞ்சாயத்தில் வேளாண்மை துறை சார்பாக பயிரிடப்பட்டுள்ள வேர்க்கடலை பார்வையிட்டு விவசாயம் பயிலும் மாணவர்களிடையே கலந்தாய்வு செய்தார். பின்னர் ரெண்டாட்டி கிராமத்தில் விவசாயி ஒருவர் தன் நிலத்தில் புடலங்காய், பாகற்காய், கீரை, காய், பப்பாளி போன்ற பயிர்களை செய்து வருவதை பார்வையிட்டு அவரை ஊக்குவிக்கும் வகையில் மேலும் அரசு சலுகைகளை பெற்று முன்மாதிரியாக ஒரு விவசாயியாக நீங்கள் திகழ வேண்டும் என்று கூறினார். வட்டாட்சியர் செல்வி, வருவாய் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன், உடன் வேளாண்மை துறை இணை இயக்குநர் செல்வராஜ், வேளாண்மை துணை இயக்குநர் திலகவதி, சோளிங்கர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன், வேளாண்மை உதவி இயக்குநர் பிரபு, வேளாண்மை துறை அலுவலர் பாலாஜி, மோகனவர்மன், காயத்ரி, நகராட்சி பணி மேற்பார்வையாளர் ஆனந்தன் உடன் இருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.